தலைவராக அண்ணாமலை தொடர்வார், ஸ்ட்ரிக்டா சொன்ன அமித்ஷா. டெல்லியில் இருந்து கமலாலயத்திற்கு வந்த மெசேஜ். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் பயணம் மேற்கொண்ட போதே இனி அண்ணாமலை திரும்ப அரசியலுக்கு வரமாட்டார், வேறு ஒருவரை பாஜக தலைவராக டெல்லி தலைமையை நியமிக்க இருக்கிறது. அதனால்தான் அண்ணாமலையை பாஜக டெல்லி தலைமை டெல்லிக்கு அனுப்பியது என்று தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வந்தது. மேலும் அண்ணாமலை லண்டன் பயணத்தை தொடர்ந்து பாஜகவில் இருக்கும் ஒரு சிலர் தமிழக பாஜக தலைவர் பதவிக்காக டெல்லி பாஜக தலைமை கதவை தட்டி பார்த்து முயற்சித்தனர். ஆனால் டெல்லி பாஜக தலைமை செவி சாய்க்கவில்லை. இந்த நிலையில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் பேசி முடிவு செய்துதான் அண்ணாமலையை 3 மாதம் லண்டன் அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதாவது அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜக அரசியல் எப்படி இருக்கிறது என்கிற பரிசோதனை தான் இது என்கிறது டெல்லி வட்டாரங்கள். ஆனால் அண்ணாமலை தமிழகத்தில் இல்லாத 3 மாதம் ஒட்டுமொத்த தமிழக அரசியலே எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல், குறிப்பாக ஆளும் திமுக அரசுக்கு நிம்மதியான நாட்கள் என்றால் அண்ணாமலையின் 3 மாத லண்டன் பயணம்தான் என்று சொல்ல வேண்டும். இந்த நிலையில் லண்டனில் இருந்து திரும்பிய அண்ணாமலை தமிழகத்தில் இறங்கிய அடுத்த வினாடியே தமிழகத்தில் அரசியல் அனல் பறக்க தொடங்கியது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அண்ணாமலை சுழற்சிய சாட்டை ஆளும் திமுக அரசை தடுமாறச் செய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து விரைவில் பாஜக மாநில தலைவர்கள் அறிவிப்பு வெளியாக இருப்பதால் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என ஒரு தரப்பினர் அண்ணாமலை மேல் இருக்கும் வன்மத்தின் காரணமாக பரப்பிக் கொண்டிருக்கையில், இது குறித்து டெல்லி பாஜக வட்டாரத்தில் விசாரித்ததில் சில முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என்பதில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் உறுதியாக இருப்பதால் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் இல்லை என உறுதிப்படுத்துகிறது டெல்லி பாஜக வட்டாரம். அது மட்டுமின்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பாஜக தலைவர் நடந்து கொள்ளும் அணுகுமுறைதான் அவர்கள் அனைவரும் இன்னும் பாஜக கூட்டணியில் தொடர விரும்புவதை அறிந்து கொண்ட டெல்லி பாஜக தலைமை, மேலும் பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்டால் மீண்டும் பாஜக 10 வருடம் பின்னோக்கி சென்றுவிடும் என்பது மட்டுமில்லை, பாஜகவில் இருக்கும் தொண்டர்களுக்கே பாஜக மீது கோபம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற தகவலையும் உளவுத்துறை மூலம் அறிந்து கொண்ட டெல்லி பாஜக தலைமை, பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறது. இந்த நிலையில் பாஜக தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு டெல்லியில் உள்ள தனக்கு நெருக்கமான முக்கிய தலைவர்கள் மூலம் டெல்லி பாஜக தலைமைக்கு சிபாரிசு செய்யுங்கள் என தமிழக பாஜகவில் இருக்கும் ஒரு சிலர் முயற்சித்து வந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, எதற்காக அண்ணாமலையை மாற்ற வேண்டும், தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கவில்லையா, அதனால் அண்ணாமலை பாஜக தலைவராக தொடர்வார் என அமித்ஷா ஸ்ட்ரிக்டா சொன்னதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தமிழகத்தில் இருந்து யாரும் மாநில தலைவர் பதவி கேட்டு டெல்லி பாஜக தலைமை கதவை தட்ட வேண்டாம், அண்ணாமலை பாஜக தலைவராக தொடர்வார் என டெல்லி பாஜக தலைமையில் இருந்து கமலாலயத்திற்கு மெசேஜ் வந்ததாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.